வெல்கம் டு சஹாரா கிரியேஷன்ஸ். ஒரு மரத்தினுடைய கிளையில் ஒரு பருந்து உட்காந்துட்டு இருந்தது தான். அது பக்கத்தில் ஒரு சின்ன குருவி உட்காந்துட்டு இருந்தது தான். அப்போது அந்த பருந்து கேட்டிருந்தேன், ஏய் எங்கேருந்து எந்திரி, என்ன மாதிரி உனக்கு உருவம் இருக்கா, என்ன மாதிரி உன்னால் உயர பறக்க முடியுமா, எப்படி எனக்கு சமமாக நீ இங்கே உட்காரலாம், ஏந்திரு, இங்கேருந்து எழுந்து போ அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போச்சான் அந்த பருந்து. அப்போது இந்த பறந்து போகிற பருந்தையே பார்த்து இந்த குருவி சோகமாயிடுச்சு. ஐயோ எவ்வளோ உயரமாக பறக்குதப்பா இந்த பருந்து அப்படின்ட்டு சோகமாக தன்னுடைய கூண்டுக்கு வந்து தான் அம்மா கையில் சொல்லித்தான், ஏண்டா கண்ணா இவ்வளோ சோகமாக இருக்கேன்னு அம்மா குருவி கேட்கும் பொழுது, இல்லைம்மா இந்த மாதிரி பருந்து என்னை கேட்டுதும்மா, எனக்கு ஈக்குவலாக நீ இருக்க முடியுமா, என்ன மாதிரி பறக்க முடியுமா, என்ன மாதிரி உருவம் இருக்கான்னு கேட்டுதும்மா. ஏம்மா நம்மளால் உயர பறக்க முடியாதாம்மா அப்படின்னு கேட்டுதான். அப்போ அம்மா குருவி சொல்லித்தான், அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, நம்மளை மாதிரி அதால் கூடு கட்ட முடியுமா, நம்ம எல்லாருமா உள்ள ஒன்றா உட்காந்துருக்கோம், அந்த மாதிரி சந்தோஷமாக அதால் உட்கார முடியுமா, அது மாதிரி கிடையாதுரா கண்ணா, ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அப்படின்னு ஒன்று இந்த குட்டி குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டது. ஆமாம் இல்லைம்மா, நம்மள மாதிரி அதால் கட்ட முடியாது அப்படின்னு, நம்மள மாதிரி சந்தோஷமாக இருக்க முடியாது, பறக்க தான் முடியும் அப்படின்னு தான். அதுபோல் கடவுள் ஒருத்தருக்கும் ஒரு சிறப்பான ஒரு குணத்தை கொடுத்துருப்பாரு. அந்த நம்மளுக்கு இருக்கிற ஒரு நல்ல உயர்ந்த குணத்தை கண்டுபிடிச்சி அதில் நம்ம எவ்வளவு நம்மளால் சாதிக்க முடியுன்றதை அறிந்து நம்ம சாதித்து நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சி நம்ம ஒரு நம்பிக்கையோடு இருந்தால் வாழ்க்கை இனிக்கும்.